அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். செய்வினை கோளாறு, ஏவல் பில்லி சூனிய கோளாறுகள் மற்றும் கெட்ட கண்திருஷ்டி தோஷங்கள், தீய மாந்திரீக தாக்குதல்கள் அனைத்தும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே ஓட, உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு கிடைக்க ஒரு 3 ஆலோசனை சொல்ல போகிறேன். இந்த 3இல் ஏதேனும் ஒன்று செய்தால் கூட நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு இறை பாதுகாப்பு கிடைக்கும். 3 விஷயம் சொல்கிறேன். அந்த 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும். வருடத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சிட்டா கூட போதும். வருடத்துக்கு ஒரு முறை இதை செய்தால் கூட போதுமானது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மாந்திரிக கலை என்பது புனிதமான ஒரு கலை. இந்த மாந்திரிக கலையில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்குது. இந்த நல்ல விஷயங்களை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள, உங்களை தேடி வருபவர்களுக்கு இதை செய்து தந்து தொழிலாக அல்லது சேவையாக செய்ய விருப்பம்னா இப்பொழுது வீட்டிலிருந்தபடியே இந்த மாந்திரிக கலையை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். 21 நாளில் வாட்ஸ்அப் மூலமாக. விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த விதமான தீய மாந்திரிக பிரச்சனை இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய மாந்திரிகரால், அது எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதை எப்படி சரி செய்வது, வாக்கு பார்ப்பது எப்படி, அதர்வண வேத பூஜை செய்வது எப்படி போன்ற வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு சொல்லப்படும். 3 அற்புதமான ஆலோசனைகள். 3 அற்புதமான ஆலோசனைகள். முதல் ஆலோசனை, உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆலயம், அதாவது அன்னதானம் நடைபெறும் ஆலயம், ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷமான தினங்கள் அல்லது அமாவாசை அன்னதானம் அல்லது பௌர்ணமி அன்னதானம், இப்படி அன்னதானம் நடைபெறும் ஆலயங்களுக்கு சென்று அங்கு அன்னதானத்திற்கு உணவு தயார் பண்ணுவாங்க இல்லையா, அந்த உணவு தயார் பண்ணுவதற்கு தேவையான விறகுகளை, அடுப்புக்கு தேவையான விறகுகளை வாங்கி நீங்கள் தானம் தர வேண்டும். அவ்வாறு உங்கள் குடும்பம் சார்பாக விறகு வாங்கி கோவிலில் சமைக்கும் அன்னதானத்துக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் விலைக்கு ஓடிடும். சுவாமி, இங்கே கேஸ் சிலிண்டர், அதாவது சமையல் எரிவாயு வைத்து அதை வச்சு தான் சமைக்கிறாங்க, இங்கே விறகடுப்பு இல்லை அப்படின்னா அந்த சமையல் எரிவாயு சிலிண்டரை வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கணும். அவங்களுக்கு உங்கள் செலவில் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இறை பாதுகாப்பு கிடைக்கும். அல்லது இரண்டாவது, உங்கள் வீட்டின் அருகில் கும்பாபிஷேகம் ஏதாவது ஆலயத்தில் நடக்குதான்னு பாருங்கள். அந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் ஆலயத்தில் ஹோமம் வளர்ப்பாங்க. அந்த ஹோமத்துக்கு தேவையான ஹோம குச்சிகளை நீங்கள் வாங்கி தானமாக தந்தால், குடும்பம் சார்பாக தானமாக தந்தால் இறை பாதுகாப்பு கிடைக்கும். அல்லது கடல் சார்ந்த ஆலயம், கடல் எங்கே இருக்குது, ஆலயம் அதுக்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடல் சார்ந்த ஆலயம் எங்கேனாலும் போகலாம். உதாரணத்துக்கு திருச்செந்தூர் போகலாம், கன்னியாகுமரி போகலாம். இந்த மாதிரி கடல் சார்ந்த ஆலயம் எங்கே இருந்தாலும் சரி, அந்த கடல் சார்ந்த ஆலயம் அங்கு சென்று அமாவாசை நாளில் பிரம்மமூர்த்த நேரத்தில் குளிக்க வேண்டும். அமாவாசை நாளில் பிரம்மமூர்த்த நேரத்தில் அந்த ஆலயத்தில் குளித்து நீராடிவிட்டு அங்கிருந்து கொஞ்சம் கடல் தீர்த்தத்தை எடுத்துட்டு வரணும் வீட்டுக்கு. நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கடல் தீர்த்தம் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விட்டால் இறை பாதுகாப்பு முழுமையாக கிடைக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு 10-20 பேர்த்துக்காச்சும் பகிர்ந்துக்கோங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நமது முன்னேற்றங்களை பார்த்து நம்ம கூடவே இருக்கவங்க நமக்கு ஏதாவது தீங்கு செய்யலாம், நமது முன்னேற்றங்களை பார்த்து நமது எதிரிகள் நம்மை அழிக்க வேண்டும் என்று தீய மாந்திரிகளை அணுகி நமக்கு ஏதாவது கெட்டது செய்யலாம். இந்த மாதிரி இறை பாதுகாப்பு நம்ம குடும்பத்துக்கு வருடம் வருடம் செய்து கொள்வது நல்லது. மாந்திரிகத்தை பற்றிய எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிச்சயமாக அதற்காக ஒரு தனிப்பதிவு இந்த ஒரு மாந்திரிகம் சேனலில் பதிவிடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சொந்தங்களே, தினமும் நாம் எழுத வேண்டிய மந்திரங்களை நமது உருமாந்திரியம் சேனலில் தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 9ஆம் தேதி 9/2/2024 நாளை தை அமாவாசை அன்று நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் முன்னோர்களே போற்றிவோம், ஓம் முன்னோர்களே போற்றிவோம், ஓம் முன்னோர்களே போற்றிவோம் என்று 108 முறை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் இந்த போற்றியை எழுதுங்கள். முன்னோர் சாபம் இல்லாமல் ஆனந்தமாய் வாழுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தினமும் எழுத வேண்டிய மந்திரங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். தினமும் உங்களுக்கு தேவையான மாந்திரீக தகவலை கொடுத்துட்ருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான மாந்திரீக தகவல் சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.